தொடர்ந்து 7வது நாளா இன்னைக்கு இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட விமானங்கள் கடந்த 7 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமா நிறைய வெளியூருக்கு போறவங்க, வெளிநாடுகளுக்கு போறவங்க அப்படின்னு நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகளின் மூலியமா நமக்கு பார்க்கும்போதே தெரிய வருது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, புதுசா திருமணமானவங்க கூட அவங்களுடைய திருமண வரவேற்ப வீடியோ கால்ல அட்டெண்ட் பண்ணக்கூடிய செய்திகள்லாம் வருது. தன்னுடைய மனைவி ரொம்ப உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்க போற கணவர் போ முடியாம தவிக்கிறது, ஒரு பெண் அழுகுற வீடியோ, வயதானவங்க குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் காத்திருக்க வீடியோ, விமான நிலையங்கள் முழுக்க லக்கேஜ்களோட மக்கள் காத்திருக்கிற வீடியோ, அந்த பணியாளர்கள் கிட்ட அவங்க சண்டை போடுற வீடியோ, போராட்டத்துல ஈடுபடுற வீடியோ அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விமான சேவை அப்படின்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அதிக அளவுல இந்த விமான சேவை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க, ரொம்ப வசதி படைத்தவர்கள் வேணா அவங்களுடைய சராசரி ஒரு சாதாரண போக்குவரத்துக்கு அதை பயன்படுத்தலாமே ஒழிய, மற்ற எல்லாருமே ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கோ, இல்ல வெளிநாடுகளுக்கு போறதுக்காகவோ, இல்ல மருத்துவத்துக்காகவோ, இல்ல படிப்புக்காகவோ தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 7 நாட்களாக இந்தியால நடக்கக்கூடிய இந்த விமான சேவை பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இன்னைக்கு உருவெடுத்திருக்குன்னே சொல்லணும். இண்டிகோ சேவை தான் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு விமான நிறுவனங்கள் கிட்ட டிக்கெட் புக் பண்ணலான்னு போனா கிட்டத்தட்ட 10 மடங்கு டிக்கெட் விலையை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனாலயும் மக்கள் நிறைய பேர் ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாகி இருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் அரசாங்கமே ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தரவு ஒண்ண போட்டாங்க. அதற்கு பிறகு தான் மற்ற விமான நிறுவனங்களும் அந்த கட்டணத்தை குறைக்கவும் செஞ்சாங்க. இப்படி பல பிரச்சனைகள் 7 நாட்களா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள் இது நடக்கும்போது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே சற்றும் புரியாம ஒரு இது இருந்தது. எதனால இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி திடீர்னு விமானங்கள் எல்லாம் ஒரே நாள்ல புதன்கிழமை மட்டுமே 300, 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்புறம் ஆயிரக்கணக்கில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு. இது குறித்து இண்டிகோ தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. விமானிகள் பற்றாக்குறை இருந்துச்சு, பணியாளர்கள் பற்றாக்குறை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வானிலை காரணமாகவும் நடந்துச்சு. அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி குழப்புற மாதிரியான விஷயங்களை தான் சொன்னாங்களே ஒழிய, உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா மக்களுக்கு இது குறித்து கொஞ்ச நாள் ஆக ஆக உண்மைகள் என்ன அப்படின்னு தெரிய வருது. கடந்த காலங்கள்ல விமான விபத்துகள் அதிகமா ஏற்படுறத நம்ம பார்த்திருப்போம். அதனால கடந்த ஜனவரி 2024வது வருடம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வானத்துல பறக்கக்கூடிய நேரத்தை, அதாவது விமானிகளாக இருந்தாலும் சரி, விமானத்துல பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலை நேரத்தை அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் வகுத்தாங்க. அதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு விமானியோ இல்ல அந்த பணியாளரோ ஒரு 1000 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வழிமுறைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த இண்டிகோ மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த முறையை அமல்படுத்தணும் அப்படின்னா நம்ம நிறைய பணியாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டி வரும். அதனால நிறைய லாபம் நமக்கு குறைவா இருக்குன்ற காரணத்தினால இதை அமல்படுத்தாமலேயே ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவர்களையே அப்படியே வேலை செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலேயே அந்த விமானிகளுக்கு அதிக அளவுல ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, நீண்ட நேரம் அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, போதுமான அளவுக்கு பணியாளர்களை நியமிக்காம இந்த விதிமுறைகளை அமல்படுத்தினதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களினுடைய சம்பளம் உயர்த்தப்படல, சம்பளத்தை குறைக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய வேலைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விமானிகள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இப்ப போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு மாற்றாகவும் இண்டிகோ நிறுவனம் எந்த ஒரு பணியாளர்களையும் பணியமர்த்தாம விட்டதன் காரணமா தான் இன்னைக்கு இந்தியாவே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கான இவ்வளவு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவுல ஒரு இயற்கை பேரிடரோ இல்ல கொரோனா மாதிரியான காலகட்டமோ இல்ல வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான காலகட்டமோ கிடையாது. அப்படி இருக்கும்போதே இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடியை நம்ம சந்திக்கிறோம். ஒருவேளை அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு பேரிடர் நேரத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படும் போதோ ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு நேரத்திலேயோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா அதை எப்படி சரி செய்யும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வலுவாவே எழும்ப ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் எது முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளும் பொருளாதார கொள்கைகளும் தான் காரணம் அப்படின்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த நாடு பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயம் ஆரம்பிச்சு இன்னைக்கு முழுக்க நாட்டையே தனியாருக்கு விற்கக்கூடிய வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு.
கார்ப்பரேட்டுக்கு எது நல்லதோ, கார்ப்பரேட்டுக்கு எது லாபத்தை ஈட்டி தரக்கூடியதோ, அந்த மாதிரியான திட்டங்கள் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியால வகுக்கக்கூடிய நிலைமையில தான் அரசாங்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஒரு நாட்டினுடைய முக்கிய தேவையா இருக்கக்கூடிய ஒரு விமான சேவை கூட இந்தியால பொதுத்துறை நிறுவனமா இல்ல, இந்திய நாட்டுக்கு வந்து சொந்தமான ஒரு ஒரு ஃப்ளைட் கூட கிடையாது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். நாடு வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய அந்த பொதுத்துறை நிறுவனங்களோட வளர்ச்சி, நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளருது. நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களையோ, இல்ல அடுத்த நாட்டையோ, கார்ப்பரேட்டையோ சார்ந்து இல்லாம நம்ம வளர்றோம் அப்படிங்கிறது தான். ஆனா, நம்ம கிட்ட இருந்த அந்த ஏர்லைன்ஸ கூட டாட்டாவுக்கு வித்துட்டு, இன்னைக்கு இந்தியாவுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு ஏர்லைன்ஸுமே இல்லாத ஒரு நிலைமை தான் இப்ப நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதே இது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இப்படி தனியார் நிறுவனங்கள்லாம் தங்களுக்காக லாபத்துக்கு கணக்குல கொண்டு விலைகள அதிகமாக்குனாலோ, இல்ல வேறு ஏதாவது பிரச்சனை வந்து எல்லாருமே ஒரே நேரத்துல வந்து ஏர்லைன்ஸ்ல எதையுமே வேலை செய்யாம இருந்தாலோ, இந்தியா என்ன செய்யும்? இந்திய அரசாங்கம் என்ன செய்யும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக வலுவா நமக்கு இப்ப எழும்புது. இண்டிகோவுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி காரணமா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே இண்டிகோவுக்கு மட்டும் தற்காலிகமா விலக்களிச்சிருக்காங்க. இந்த விலக்கு அடுத்த 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சரி செய்யறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த விமான சேவை நிறுவனங்களுக்கான ஒரு சரியான ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாவில் நிறுவனம். அதற்கான அந்த கட்டணங்களை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா, விமான பயணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு நிச்சயமா வெத்திடாது.